ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. நீ கிளாஸ் நம்பர் 38 கொடி டிசைன். இப்போ நம்ம நிறைய இதில் ப்ளவுஸில் கொடி மாதிரி போடுவோம். அதுக்கெல்லாம் இந்த கொம்பு டிசைன் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஜரியில் போடுறேன். நீங்கள் எனக்கு சில்க்த்ரெட்லையும் ஜரி ரெண்டுலையுமே போட்டு காட்டுங்க. இங்கே பாருங்க, பஞ்ச் பண்ணிக்கிறேன். எடுக்காமல் இருக்க ஒரு லாக்கு, சைடில் வர்றேன். எடுக்காமல் இருக்க ஒரு லாக்கு, நெக்ஸ்ட் போறேன். இதை அந்த லைன் மேலேயே நீங்க போடணும். பாருங்க, இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இருக்காம இருக்க ஒரு லாக்கு, அதை அப்படி கீழே கொண்டு வரேன். எடுக்காம இருக்கு இங்க ஒரு லாக்கு. இப்போ மேலே போறேன். எடுக்காம இருக்க ஒரு லாக்கு, சைட்ல எடுக்காம இருக்க ஒரு லாக்கு. இந்த மாதிரி இந்த பெண்ட் ஆகிற இடத்துல மேலே போறத கரெக்டா அந்த லைன் மேலேயே போட்டீங்கன்னா இந்த கொம்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பஞ்ச் பண்றது அந்த லைன் மேலேயே பஞ்ச் பண்ணணும். பெண்ட் ஆகுது அப்ப என்ன பண்றது அப்படி யோசிக்க வேண்டாம். நீங்க மேல போய் பஞ்ச் பண்றப்ப கரெக்டா அந்த லைன் மேலேயே பஞ்ச் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல சைட்ல விட்டு வாங்க. பஞ்ச் பண்றேன். எடுக்காம இருக்க ஒரு லாக்கு, சைட்ல வர்றேன். எடுக்காம இருக்க ஒரு லாக்கு, பஞ்ச் பண்றேன். எடுக்காம இருக்க ஒரு லாக்கு, அதே இதுல சைட்ல வர்றேன். எடுக்காம இருக்க ஒரு லாக்கு. பாத்தீங்களா? இப்ப கீழே வருது. கீழே வரப்போ அப்படித்தான். இப்ப மேல எப்படி வந்தோமோ அதே மாதிரி கீழேயும் வரலாம். அந்த லைன் மேல வைக்கிற லாக்கையும் பஞ்ச் பண்ற அந்த செயினையும் அந்த லைன் மேலேயே பண்ணீங்கன்னா இது ஈஸியா வந்துடும். பாருங்க, சைட்ல போறேன். எடுக்காம இருக்க ஒரு லாக்கு, இப்ப சைடு மேல வர்றேன். எடுக்காம இருக்க ஒரு லாக்கு, சைடு வர்றேன். எடுக்காம இருக்க ஒரு லாக்கு. இது பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா வந்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டெம் ஸ்டிச் இருக்குல்லங்க, அதை ரொம்ப கிட்ட கிட்ட போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இந்த ஸ்டிச் பாக்குறக்கு. அது கொஞ்சம் கேப் வரும். இதுக்கு சுத்தமாவே கேப் கொடுக்க மாட்டீங்க. இதை ஏதாவது பிளவுஸ்ல ஜரியில போட்டா முன்னமே நல்லா எம்போஸ்டா தெரியும், பாக்குறக்கு அழகா. அந்த கலர்லயே சில்க்த்ரெட்ல கொடுத்தாலும் நல்லா இருக்கும். பட் நிறைய இதுல கொம்பு டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொம்பு டிசைன் எப்படி கொடுக்கறது அப்படிம்பாங்க. பாருங்க, இப்படி போட்டு அந்த லைன் மேலேயே பஞ்ச் பண்ணிட்டு சைட்ல போயிட்டு லைன் மேல இப்படி சைடுல ஆன் பண்ணிட்டு இப்படி இப்படி போட்டுட்டு லாக்கு. இப்ப அதோட சைடுலயே போய் லைட்டா தள்ளி, ரொம்ப தள்ள வேண்டாம், லைட்டா கிட்ட கிட்ட இருக்கணும். இந்த மாதிரி நீங்க பஞ்ச் பண்றதும் வைக்கிற லாக்கும் அது மேல வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சைடு நீங்க போயிட்டு போயிட்டு வந்துடலாம். நீங்க ஸ்டெம் ஸ்டிச் நல்லா போட்டிருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச் உங்களுக்கு ஈஸியா வரும். நீங்க லாக் போட்டு எடுத்துடலாம். நான் ஜரியில போட்டிருக்கேன். நீங்க இதை அப்படியே சில்க் த்ரெட்லயும் ஒரு லைன் போட்டு காட்டுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.